ஆல் வெல்கம் டு ரோம் வித் ரஞ்சித். இப்போ நாங்கள் ஹொன்னாவராலேருந்து முருடேஸ்வருக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்லைட்டாக ட்ரிஸ்லிங் இருக்குது. ஸோ ப்ரேயிங் சன்செட் பார்க்க முடியும்னு. லெட்ஸ் சி. இப்போ நம்ம உத்தர கன்னடா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்தாச்சு. அதாவது முருடேஸ்வர் உள்ள இடம் அது. நீங்கள் பார்க்குறது இப்போ வந்து இந்த ராஜகோபுரம். இது ஆல்மோஸ்ட் 20 ஸ்டோரிஸ் பில்டிங் மாதிரி அதுக்கு பண்ணியிருக்காங்க. 2008 கட்டி முடிச்சிருக்காங்க. இங்கே லிஃப்ட் வசதியும் இருக்குது. நீங்கள் மேலே போய் சிவனையும் சுற்றி இருக்கிற கடலையும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரியும் தெரியும். இப்போ நம்ம அந்த சிவன் சிலை இருக்கிற பக்கத்தில் வந்திருக்கோம். அங்கேயே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இதை வந்து காண்டுவா கிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக காண்டுவா கிரினா ஹில். ஸோ முன்னாடி இந்த இடத்துக்கு முருடேஸ்வரன் பேர், நாளடைவில் அது வந்து முருடேஸ்வரன் மாறிடுது. இன்னொரு நம்பிக்கை எங்கன்னா, தனக்கு கிடைக்கல அப்படின்ற இந்த ஆத்மலிங்கம், ஆத்மலிங்கம் தனக்கு கிடைக்கலன்ற கோவத்தில் ராவணா டெஸ்ட்ராய் பண்ணப்போ அதில் ஒரு பாகம் இங்கே வந்து விழுந்ததாக ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவன் பார்த்தீங்கன்னா, இது வந்து 123 அடி, உலகத்திலே 3வது உயரமான ஒரு சிலை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்மலிங்கம் ராவணாவை பற்றி சொன்னது அந்த கதையை இங்கே வந்து அவங்க ஒரு மியூசியம் மாதிரி சிலையெல்லாம் பண்ணி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. குயிக்காக நம்ம இந்த ஒரு 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 சின்ன ஒரு ஷார்ட்டாக ஒரு சம்மரி மாதிரி இந்த கதையை பார்ப்போம். ராவணனுக்கு ஆத்மலிங்கத்தை அடையிறது ரொம்ப ஒரு ஆசையாக இருந்தது. அதனால் தவம் இருந்து சிவன்கிட்டேருந்து வரம் பெற்று அதை வாங்குறாரு. ஆனால் சிவன் சொல்கிறாரு, நீ இதை எங்கேயும் கீழே வைக்கக்கூடாது, லங்கா போகிற வரைக்கும். கீழே வச்சேன்னா அதை எடுக்க முடியாது திருப்பி. ஸோ ஏன்னா அந்த ஆத்மலிங்கம் வந்ததுன்னா பெரிய பவர் கிடைக்கும் ராவணனுக்கு, உலகத்தையே ஆளலாம். அந்த அளவுக்கு அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லிங்கம். இதை அறிஞ்ச விஷ்ணு நாரதர் மூலியமா விநாயகரை பார்த்து இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும், இந்த லிங்கத்தை ராவணன் வந்து லங்காவுக்கு எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு. அப்போது ராவணன் அந்த ஆத்மலிங்கத்தை எடுத்துட்டு போகும்போது ஒரு சூரியனை வந்து ஒரு வெளிச்சம் கம்மியாக காட்டுற மாதிரி சாயங்காலம் வேலை மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையை மாற்றின உடனே சாயந்தரம் ஆயிட்டுன்னு. ஸோ சாயந்தரம் பூஜை பண்ணுறதுக்காக ராவணன் ஒரு இடத்துல நிற்கிறார். அப்போது இந்த லிங்கத்தை கீழே வைக்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது அங்கே வந்து விநாயகர் வந்து ஒரு சின்ன பையனாக அங்கே வரார். ஸோ அவர்கிட்ட சொல்றாரு, இது கீழே வைக்காத, நீ வச்சுக்கோ, நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வாங்கிக்கிறேங்க.
அப்போ அந்த பையன் ராவணன் தான் 3 தடவை உங்களை கூப்பிடுவேன், அதுக்குள்ள நீங்க வந்து வாங்கிக்கலாம், கீழே வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனா ராவணன் வந்து பார்க்கறதுக்குள்ள விநாயகர் அந்த சின்ன பையன் உருவத்துல இருந்த விநாயகர் அந்த லிங்கத்தை அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவார். ஸோ ராவணன் வந்து கோபத்துல அத லிங்கத்தை எடுக்க பார்ப்பார், முடியாது. சிவன் சொன்ன மாதிரி அது திருப்பி எடுக்க முடியாது. அந்த கோவத்துல அந்த லிங்கத்தை டெஸ்ட்ராய் பண்ணுவார். டெஸ்ட்ராய் பண்ணும்போது ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு இடத்துல போய் விழும். 5 இடத்துல போய் விழும். அந்த இடத்துலேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள எல்லா பாகமும் போய் விழும். லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சுரத்கல் சொல்லுவாங்க, அங்கே தான் உங்களுக்கு அந்த ஃபேமஸ் சதாசிவா கோயில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சஜ்ஜேஸ்வர், அது ஒரு 37 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அந்த இடத்துலேருந்து. அப்புறம் குணேஸ்வர், இப்போ அது குணவந்தேன்னு சொல்லுவாங்க. அடுத்தது தாரேஸ்வர், அது ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அடுத்தது மிருடேஸ்வர், இப்போ முருடேஸ்வர்னு சொல்கிறது. இது இந்த இடத்துலலாம் இந்த பாகங்கள் விழுந்ததா இந்த கதை.